நாட்டின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 14வது இடத்தில் உள்ளார். பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 937 கோடி ரூபாய் சொத்து மதிப்பில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தில் உள்ளார். 2வது இடத்தில் 332 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பெமா காந்து உள்ளார். 3வது இடத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா 51 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் உள்ளார். இப்பட்டியலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 14வது இடத்தில் உள்ளார். அவருக்கு 8,88,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் 1 ரூபாய் கூட கடன் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியலின் கடைசி இடத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3, 2, 1, 0. Plus 5 seconds. Lift off normal. விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 2 செயற்கைக்கோள்கள் அடங்கிய PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து நேற்று இரவு 10 மணி அளவில் PSLV C-60 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த 2 ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களுடன் சேர்த்து மொத்தம் 24 ஆய்வு கருவிகள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் புவிவட்ட பாதையில் ராக்கெட் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் அதிலிருந்த ஸ்பேடெக்ஸ் 1 மற்றும் ஸ்பேடெக்ஸ் 2 ஆகிய செயற்கைக்கோள்கள் 1 நிமிட இடைவெளியில் வெற்றிகரமாக பிரிந்து சென்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஒரு வார இடைவெளியில் 2 செயற்கைக்கோள்களும் அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். இந்த ஆர்பிட்ல எத்தி இந்த 475 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட் தான். அந்த 2 சேட்டலைட் ஸ்பேடெக்ஸ் 220 கிலோ பாரம் இருக்கு. நாளைக்கு முதல்ல அந்த சேட்டலைட்டுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். அதுக்கு பின்னாடி அதை ஸ்லோவிலி கண்ட்ரோல் பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து சேஷம் அது டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும். வரும் ஜனவரி 7ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் நிறைவு பெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். விண்ணில் செலுத்தப்பட்ட 2 செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் பணி ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஸ்பேஸ் டாக்கிங் திட்ட இயக்குநர் சுரேந்திரன் தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய அவர், மற்ற செயற்கைக்கோள் போல் அல்லாமல் ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் மிக வேகமாக பயணிக்கக்கூடிய 2 செயற்கைக்கோள்களை மிக துல்லியமான சென்சார் மூலம் விண்வெளியில் பிரித்து மீண்டும் ஒன்றிணைப்பது சவாலானது என்றார். இந்த 2016 இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணது வித் வெரி வெரி நாமினல் பட்ஜெட். அதில் இவ்வளோ டெஸ்ட் பெட்டு, அல்காரிதம்ஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்டு பயங்கரமாக எஃபெக்ட் போயிருக்கு. ஸோ நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் கேசஸே இட்ஸ் ரன்னிங் இன் தௌசண்ட்ஸு. அண்ட் ஃபிசிக்கலாக ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணதும் மச் எலாபரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் தென் எனி அதர் மற்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் கம்பேர் பண்ணால். ஸோ வி ஆர் குவைட் கான்ஃபிடென்ட் வி வில் பி சக்ஸஸ். மேலும் நிலவில் உள்ள சீதோஷ்ண நிலையை எதிர்கொள்ளும் வகையில் பிரத்யேக அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் செயற்கைக்கோள்கள் சோதனைக்கு பின்னர் விண்ணில் செலுத்தப்பட்டதாக திட்ட இயக்குநர் தெரிவித்தார். விண்வெளியில் தனக்கென ஆய்வு மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள இஸ்ரோவுக்கு இந்த ஸ்பேஸ் டாக்கிங் திட்டம் அவசியமானது என முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். 2 செயற்கைக்கோள்கள் அடங்கிய PSLV C-60 ராக்கெட்டை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. இதுகுறித்து பேசிய முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன், தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவனின் யோசனையில் இருந்து உதித்ததுதான் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் திட்டம் என்று தெரிவித்தார். மேலும் நம்ம பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன், பாரதிய சர்வதேச நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்க சமயத்துல பல பாகங்களை கொண்டு போய் இந்த சர்வதேச நிலையம் அமைக்கணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். நம்ம அடுத்த கட்டமாக நம்ம ககன்யான் விட்டாலும் சரி, சந்திராயன் 4 அனுப்பி சந்திரனில் இருக்க மண்ணை எடுத்துட்டு வந்தாலும் சரி, அதை எடுத்துட்டு வரக்கூடிய ப்ரோபு சுற்றின ஆர்பிட்டர்ல சேரணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும். ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் இந்தியா தனக்கென தனியாக தொழில்நுட்ப முறையை உருவாக்கி அதற்கு காப்புரிமை பெற்றுள்ளதாக கூறினார்.